2024 காலி பணியிடங்கள் மொத்தம் 1785. 10th குவாலிஃபிகேஷனே இனாஃப் போதும். மொத்தம் 1785. அதில் ஜென்ரலுக்கு 806 வேக்கன்சி, ஓபிசிக்கு 503 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ் 100, எஸ்சிக்கு 301, எஸ்டிக்கு 75 வேக்கன்சி. இது லாஸ்ட் டேட் ஃபார் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு எப்போனா 27/12/2024. எப்படின்னா ஆன்லைன் தான் அப்ளை பண்ணணும். இதற்கு தேர்வுகள் எதுவும் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. மார்க் பேசிஸில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் 1.5 ரேஷியோ எடுத்து கூப்பிடுவாங்க, இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க மொத்தம். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓகேவா. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 28/11 வந்திருக்கு இந்தியன் ரயில்வே. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 27/12/2024. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மஸ்ட் பி சப்மிட்டட் தான் ஒன்லி ஆன்லைன் த்ரூ ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா 15 to 24 வயசு இருக்கும். 1/1/2025 15 வருஷத்துலேருந்து 24 வருஷம் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஆவாங்க. மினிமம் வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் 10th ஓகே மெட்ரிகுலேட் ஆர் 10th கிளாஸ் இன் 10+2 எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மட்டுமே இதுக்கு போதும் சொல்லுவாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா இதுக்கு 100 rupees ஒன்லி 100 rupees வந்து கொடுத்துருக்காங்க. நான் ரீஃபண்டபுள். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பேசிஸ் மெரிட் லிஸ்ட் பேஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாவே போதும், எடுப்பாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 1 times ஆஃப் நோட்டீஸ் வேகன்சிஸ். ஸோ மொத்தம் 100 வேகன்சி இருந்ததுன்னா 150 பேர் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ 750 வேகன்சி கிட்டத்தட்ட நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 நியர்லி 1200 பீப்புள்ஸை கால் பண்ணுவாங்க. ஸோ அதில் 1.5 ரேஷியோவில். ஸோ அதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் எதில் அப்ளை பண்ணோம்னா ஆன்லைன் ஓகே பை விசிட்டிங் லிங்க் ஆன்லைன் ஓகேவா. www.rrsir.co.in என்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது ஸ்கேன் ஃபோட்டோ காப் ஸ்கேன் சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக டாக்குமெண்ட் சைஸில் இருக்கணும் ஓகேவா. அதை அப்ளை பண்ணணும். ஸோ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்த வேகன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் ஸ்லாட் அவைலபிள் ஓகேவா. கராக்பூர் ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 360 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகே. ஃபிட்டர், டர்னர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெக்கானிக், மெஷினிஸ்ட், பெயிண்டர், சொல்லி ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி மெக்கானிக் வந்து 360 வேகன்சி. சிக்னல் அண்ட் டெலிகாம் ஒர்க் ஷாப் கராக்பூர் வந்து பார்த்திங்கன்னா 87 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ட்ராக் மெக்கானிக் ஒர்க் ஷாப் கராக்பூர் 120 வேகன்சி ஓகேவா. அடுத்து கார்பெண்டர், பெயிண்டர் ஓகே. எஸ்எஸ்சி இன்ஜினியரிங் வந்து 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கேரேஜ் அண்டு வேக்கன்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 121 வேகன்சி. டீசல் லோக்கல் சீல் வந்து 50 வேகன்சி. சீனியர் டிஇஇ வந்து பார்த்திங்கன்னா கராக்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் மெக்கானிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 90 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டிஆர்டி டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் கராக்பூரில் 40 வேகன்சி ஓகேவா. இஎம்இ சீல்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் 40 வேகன்சி ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் லோக்கோ சீல்டு வந்து சந்தாச்சி வந்து 36 வேகன்சி ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 93 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகே. 30 வேகன்சி, 65, 72 வேகன்சி. ஸோ இது மாதிரி நிறையா டாட்டா ஓகே அங்கே 72 வேகன்சி. எஸ்ஐஎன்ஐ வந்து 100 வேகன்சி. டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. 52, 30 ஓகே. மொத்தம் 25, 26, 27 லிஸ்ட்டு, 28, 30 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 30 பிளேஸ் 30 இது டிஃப்ரெண்ட் ஜாப்ஸு 1785 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஓகேங்களா. இதில் எந்த ரிலவெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கொடுத்து சைன் வாங்கி நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா. ஸோ கீழே எல்லாமே கொடுத்துருவாங்க. சீல் ஆஃப் த மெடிக்கல் ஆஃபீஸ் சைனிங் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஸ்டாண்டர்ட் ஆர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் ஆக்ட் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேவா. த கேண்டிடேட்ஸ் வுட் பி ஃப்ரீ எவிடன்ஸ் ஃபார் எனி கண்டிஜினியஸ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஓகேவா. ஹைட், வெயிட், ஜஸ்ட்டு, ஐஸு இது எல்லாமே வந்து செக் பண்ணி ஸ்கின், ஸ்பீச் ஓகே எல்லாம் செக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கொண்டு போகணும் ஓகேவா. தேங்க்யூ. இதோட நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க.